ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆழ்மனதை கட்டுப்படுத்தும் முறை. ஆழ்மனதை எப்படி கட்டுப்படுத்த முடியும், அது சாத்தியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆழ்மனதை கட்டுப்படுத்த முடியாதுன்னெலாம் இல்லை, நமக்கு அதை கட்டுப்படுத்த தெரியல, இதுதான் உண்மை. நம்ம சுயநினைவை பயன்படுத்தி தான் நம்ம ஆழ் மனசு இயங்கும். அப்ப இந்த சுயநினைவை நம்ம சரியா பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆழ் மனசையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இந்த வீடியோல ஒரு 10 ஸ்டெப்பை நான் சொல்ல போறேன். அதை நீங்க கரெக்டா கடைபிடிச்சீங்கன்னா உங்க ஆழ் மனசையும் நீங்க கட்டுப்படுத்தி நீங்க நினைச்ச இலக்கை உங்களால அடைய முடியும். நம்பர் 1, பிராக்டிஸ் பாசிட்டிவிட்டி. நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், என்னால் அது முடியாது, எனக்கு எந்த திறமையுமே கிடையாது, இந்த மாதிரி உங்களை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் எதிர்மறையாக நெகட்டிவாக பேசுகிறத தவிர்த்துக்கோங்க. முக்கியமாக உங்களை பற்றி நீங்களே நெகட்டிவாக பேசக்கூடாது. ஏன்னா எதிர்மறையான விஷயங்கள் உங்களை சூழ்ந்து இருந்தாலே உங்களோட சிந்தனை திறன் குறைய ஆரம்பிக்கும். பேசும்போது பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க. யோசிக்கிறப்பவும் ஏதாவது செயல்களை செய்யறப்பவும் பாசிட்டிவாவே இருங்க, பாசிட்டிவாவே யோசிங்க. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்கள பத்தி நெகட்டிவா சொல்லாம பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே சொல்லி பழகுங்க. இந்த மாதிரி அதிகமா நேர்மறையான விஷயங்களை மட்டுமே கடைபிடிச்சிங்கனாலே உங்க ஆழ் மனசு ஈஸியாவே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அடுத்ததா 2வது மெடிடேஷன். நைட் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள தூங்கிடணும். அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல், டிவி, லேப்டாப் இது எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. காலையில் 4 மணிக்கு இல்லைன்னா 5 மணிக்குள்ள முழிச்சிடணும். அப்படி முழிச்சதுக்கு அப்புறமும் மொபைல், டிவி, லேப்டாப் இந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு தியானம் பண்ணணும். எவ்வளவு நேரம் தியானம் பண்ண போறீங்கன்னு ஒரு நேர அளவை குறிச்சு வச்சுக்கோங்க. நல்ல வசதியான ஆடைகளை போட்டுட்டு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத நிம்மதியான இடத்துல அமைதியா நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா பொறுமையா உங்க மூச்சை இழுத்து விடுங்க. உங்க உடல், மனம் இது எல்லாமே அமைதியாகணும். நீங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை மட்டுமே உங்க மனசுல வச்சுக்கோங்க. தியானம் பண்றப்பதான் நம்ம ஆழ் மனசு கூட நம்மளால பேச முடியும். அதனாலேயே அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் நீங்க நினைங்க. ஸோ இந்த தியானம் பண்றதன் மூலமாகவும் நம்ம ஆழ் மனசை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததா 3வது ரைட்டிங். தினமும் கொஞ்ச நேரம் செலவு பண்ணி அமைதியா உட்காந்து உங்க மனசுல என்னென்ன எண்ணங்கள் வருதோ அதை அப்படியே ஒரு பேப்பர்லயோ இல்ல ஒரு டைரியிலயோ எழுதுங்க. அது எதிர்மறை எண்ணங்களா இருந்தாலும் சரி இல்ல நேர்மறை எண்ணங்களா இருந்தாலும் சரி, என்ன எண்ணங்கள் வருதோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. அப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல என்ன எழுதிருக்கீங்கிறத வாசிச்சு பாருங்க. நமக்கு என்னென்ன கெட்ட எண்ணங்கள் வருது, அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு ஆய்வு செஞ்சு பாருங்க. ஏன்னா இப்படி அமைதியா நீங்க யோசிச்சு எழுதுறப்ப உங்க ஆழ் மனசுல இருந்து தான் நீங்க எழுதுவீங்க. இதன் மூலமா உங்க ஆழ் மனசு எப்படிப்பட்டதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சாலே நம்ம ஆழ் மனசை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். சோ கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்க எண்ணங்களை எழுதுங்க. இந்த எழுத்து முறையை எப்பவுமே கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பேப்பர்லயோ ஒரு டைரியிலயோ எழுதிட்டு அது எப்படி ஆரம்பிச்சது, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு எழுதுங்க. அதை சரி பண்றதுக்கான ஏகப்பட்ட வழிகள் கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த வழிகள் சிறந்த வழியா இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இதே மாதிரி எப்பவுமே உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் வருதோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. அடிக்கடி அதை ஆய்வு செஞ்சுக்கிட்டும் இருங்க. இதன் மூலமாவும் நம்ம ஆழ் மனசை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததா 4வது திங்க். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருங்க. உதாரணத்துக்கு நீங்க பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட நடிகன் ஆகணும் அப்படின்னு யோசிங்க. நான் நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. நீங்க நடிகனா வாழ்ற மாதிரியும் உங்க படத்தை பார்த்து எல்லாருமே உங்களை பாராட்டுற மாதிரியும் நீங்க உங்க கனவு லட்சியத்தை அடைஞ்ச மாதிரியும் கற்பனை பண்ணுங்க. இப்படி உங்களோட ஆசைகள் என்னவோ அதை நீங்க அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க. ஏன்னா எந்த எண்ணம் நமக்குள்ள அடிக்கடி வந்துகிட்டே இருக்கோ அது ஈஸியா நம்ம ஆழ் மனசுக்குள்ள போய் பதிஞ்சிரும். சோ எந்த ஆசையா இருந்தாலும் அது நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரியே யோசிங்க. என்ன விஷயமா இருந்தாலும் அது நிகழ்காலத்துல அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே யோசிங்க. நான் பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய சேலரி இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் கூட ஒர்க் பண்றவங்களும் நல்லவங்களா இருக்காங்க. இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அது நிகழ்கால முறையில சொல்லிக்கணும். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது உண்மையாவே உங்களுக்கு நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா பகல் கனவு காணணும். ஆனா இதை கான்சியஸா பண்ணக்கூடாது, அன்கான்சியஸா பண்ணணும். தியான நிலையில உட்காந்து நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே ஒரு படத்துல வர மாதிரியே கற்பனை பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு பேப்பர்ல அதை எடுத்து வரைங்க. நீங்க எப்படியெல்லாம் இருக்க ஆசைப்பட்டீங்களோ அதை கற்பனை பண்ணி ஒரு வரைபடமா வரைஞ்சுக்கோங்க. இப்படி நீங்க அடிக்கடி பண்றப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம் போல அப்படின்னு நம்ம ஆழ் மனசு நம்ம சொல்றதை மட்டுமே கேட்கும். இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது நம்ம ஆழ் மனசை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சிறந்த வழி அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்பர் 6, டிரான்ஸ்மிஷன். உங்க கற்பனை தான் உங்க ஆழ் மனசுக்குள்ள சீக்கிரமா போய் சேரும். இப்ப நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையை வச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கற்பனையோட சேர்ந்து நம்ம செயல்பாடும் அங்க வரணும். அதாவது அந்த கற்பனையை செயல்படுத்துறதுக்கான சின்ன சின்ன முயற்சிகள்ல நீங்க ஈடுபடணும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க கனவுகளுக்கு ஒரு பதில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இப்படி அடிக்கடி உங்க ஆழ் மனசுக்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்குமே அதை ஃப்ரீயா விட்டுறாதீங்க. நீங்க அதிகமான வேலை கொடுக்கறப்பதான் அது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். நீங்க உங்க ஆழ் மனசுக்கிட்ட அதிகமான கேள்விகளை கேளுங்க. பதில் கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க. என்னோட திறமைகள் என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன, என்னோட இலக்குகள் என்ன, அதை அடையிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
அடுத்து நம்பர் 7 அப்பாலஜைஸ். நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு தப்பான எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது மன்னிச்சிரு, நான் தெரியாம இந்த மாதிரி யோசிச்சிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி நம்ம மன்னிப்பு கேட்கறதால நம்மளோட தப்பை நம்ம உணர்ந்துட்டோம். இதனாலேயே உங்க ஆள் மனசு என்ன பண்ணும்னா அந்த தப்பான விஷயங்களை உங்ககிட்ட இருந்து அழிக்க ஆரம்பிக்கும். தேவையான விஷயங்களை மட்டும் உங்களுக்குள்ள வச்சிருக்கும். நேரடியா அதை கட்டுப்படுத்தாம இப்படி மறைமுகமாகவும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். சோ நீங்க ஏதாவது தப்பு செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுக்கோங்க. மத்தவங்களை காயப்படுத்திருந்தீங்கன்னா அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேளுங்க. மத்தவங்க பண்ண தப்புக்கு நான் ஏன் அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு பிடிவாதமா உட்காராம யார் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற குணத்தை நீங்க வளர்த்துக்கோங்க. இதன் மூலமா உங்க ஆள் மனசுல கெட்ட எண்ணங்கள் உருவாகிறது கூட நம்மளால தவிர்க்க முடியும். வெறும் நல்ல எண்ணங்களை மட்டுமே கொடுத்து அதை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். சோ மன்னிக்கிறதுக்கும் தயாரா இருங்க, மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாரா இருங்க. அடுத்ததா 8வது பிலீவ், அதாவது நம்பிக்கை. இந்த உலகத்திலேயே அதிக சக்தியும் ஆற்றலும் உள்ளது எதுனா நம்பிக்கை தான். நாம நம்மளோட நம்பிக்கை அமைப்புகளை மாத்தணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையவே நம்மளால மொத்தமா மாத்த முடியும். நம்ம வாழ்க்கைங்கிறதே நம்ம எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களால உருவானது தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையால தான் நம்ம ஆள் மனசே வேலை செய்யும். இப்போ ஒரு மேடையில நீங்க பேச போறீங்க. அதுக்கு முந்தின நாளே அதுக்காக நீங்க தயார்படுத்திக்குவீங்க. தைரியமா மேடை ஏறுறீங்க. ஆனா அந்த கூட்டத்தை பார்த்ததும் நீங்க படிச்சதெல்லாம் மறந்து அதை தப்பா பேசிடுறீங்க. சரி, அடுத்த தடவை பயப்படாம பேசலான்னு ஒரு நம்பிக்கையோட அந்த மேடை ஏறுறீங்க. ஆனா முன்னாடி நடந்த அந்த பயத்தால திரும்பவும் தப்பா பேசிடுறீங்க. இது எதனால நடக்குதுன்னா உங்க ஆள் மனசு உங்களுக்கு தெரியாமலே ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கும். எனக்கு மேடை ஏறி கூட்டத்தை பார்த்தாலே பயம் வந்துடும், கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும் இப்படின்னு உங்க ஆள் மனசுல ஆல்ரெடி பதிஞ்ச அந்த நம்பிக்கை தான் இது காரணம். இதுக்கு பதிலா ஒரு தடவை என்னாலையும் முடியும் அப்படின்னு அந்த மைக்க கையில வாங்கி அதை அப்படியே நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட பழைய நம்பிக்கை எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. அது இப்ப நிகழ்காலத்துல நடந்துகிட்டு இருக்குன்னு நம்புங்க. இந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே முக்கியமான அடித்தளமே. சோ உங்க ஆள் மனசுல நீங்க எந்த அளவுக்கு வலிமையான நம்பிக்கையை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வலிமையா நீங்க செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. இப்படியே போக போக ஒரு கட்டத்துல உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உங்க ஆள் மனசு வந்துடும். அடுத்து நம்பர் 9 ரிசீவ். நான் ஆசைப்பட்டதை நான் அடைஞ்சிட்டேன்னு நீங்க சத்தமா சொல்லிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல நீங்க நினைச்ச மாதிரியே அதை அடைஞ்சிருவீங்க. நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க உணர்றப்ப உங்க ஆள் மனசு அதுக்கு தேவையான எல்லா வேலைகளையுமே செய்ய ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறதுனால நம்ம ஆள் மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும். அப்புறம் கடைசியா 10வது தேங்கிங். நீங்க இந்த தருணத்துல நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க கையில ஒரு மொபைல் போன் இருக்குதுன்னா இதுக்கு நிறைய பேர் காரணமா இருந்திருப்பாங்க. உங்க அம்மா, அப்பா, நண்பன் இப்படின்னு எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அவங்களோட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்குமே நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும். முதல்ல நீங்க நல்லா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்கோங்க. உங்க ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் இப்படின்னு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம நன்றி உணர்வோட இருக்கிறப்ப நமக்கு கர்வம் அப்படிங்கிற விஷயமே வரவே செய்யாது. எப்பவுமே மற்றவங்களும் நமக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு யோசிப்போம். ஸோ அதனாலேயே அவங்களுக்கும் நம்ம உதவி செய்வோம். ஸோ என்னைக்குமே நன்றி உணர்வை மறந்துடாதீங்க. உங்க ஆள் மனசை கட்டுப்படுத்தணும்னா இப்ப நான் சொன்ன இந்த 10 விஷயங்களையும் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஆள் மனசுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. நாம தான் சுயநினைவை யூஸ் பண்ணி எது உண்மை எது பொய்ங்கிறத தெரியப்படுத்தணும். இதன் மூலமா நம்ம ஆள் மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.